எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணும்னா ரொம்ப ஈஸி. raga.fm எங்க அகப்பக்கத்துக்கு செல்லலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ragaprank@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்களுடைய விவரங்களை கொடுங்க. அங்கிருந்து நாங்க அவங்களை பிடிக்க முடியும். ஆமா, நீங்க ஸ்டுடியோக்கு எங்க கூட சேர்ந்து பண்ணலாம். ஓகே, இது ஒரு வித்தியாசமான அனுபவம். சீக்கிரமா விண்ணப்பிங்கோ. தேவ் என்னோட ஃப்ரெண்ட் தான். சுரேஷ்க்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட். சுரேஷ் மாட்டி விட சொல்லி இருக்காரு. சோ நேத்து ஒரு விஐபி வச்சு அந்த குரலை வச்சு அவர் மாட்டி விட்டு இருக்கோம். அந்த மாதிரி தங்கச்சிய ஏன் நீங்க கூட்டிட்டு சுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி இருக்கோம். ஓகே, தேவ் என்ன சொன்னாரு அப்படின்றத இப்ப கேட்கலாம். ஹலோ ஹலோ தேவா? தேவ். அந்த ஜிம்ல தானே வேலை செய்றீங்க, அந்த பாடி பில்டர்? ஜிம்லயா? நாங்க ஜிம்ல வேலை செய்யற ப்ரோ. நீங்க யாரு? இல்ல, என் தங்கச்சி கூட அன்னைக்கு பார்த்தவங்கள. அப்புறம் நானும் விட்டுட்டேன், பசாம விட்டுட்டேன். என் தங்கச்சி பேர் ஷாலினி. ஓகே, ஷாலினியா? ஷாலு. சோ பசாம இருந்துட்டேன். பரவாயில்ல, வாலிப பசங்க பசாம இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வேற ஒரு பிள்ளை கூட போறீங்க. அப்புறம் இன்னொரு பார்த்தா வேற ஒரு பிள்ளை கூட போறீங்க. இது சரியா வருமே தோணல. உங்களுக்கு பேசலாம் டைம் இல்ல. என்ன பண்ணுங்க, உங்க நம்பர்ல அடிங்க. அப்படி இல்ல, இதுதான் என் நம்பரு. இல்ல, பிரைவேட் நம்பர்ல அடிக்காதீங்க. சரி, உங்க நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அடிக்கிறேன். முத பேசி முடிப்பா, அப்புறம் நான் வாட்ஸ்அப் பண்ணேன் நம்பர். நீங்க அடிங்க எனக்கு. உங்க பிரைவேட் நம்பர்ல இருந்து அடிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க போன் நம்பர் எனக்கு கொடுங்க, நான் அடிக்கிறேன். ஓகே ப்ரோ, சரி வாங்க மீட் பண்ணுமா? இல்ல, நீங்க போன் நம்பர் கொடுங்க, நான் உங்க மீட் பண்ணலாம். ஃப்ரீயா இல்ல ப்ரோ, நான் போன் நம்பர் கொடுக்க எனக்கு அவசியம் இல்ல. வாங்க இப்ப மீட் பண்ணுவோம். சரி, இங்க வாங்க, நான் யூஎஸ்ஏல தான் இருக்கேன். வாங்க. எங்க வரணும்? தான் இருக்கேன். யூஎஸ்ஏ எடுத்துக்கு வாங்க. நான் உங்க இடத்துக்கு வரல, நீங்க எங்க இடத்துக்கு வர வேணாம். சரி வாங்க, பிரீஃபில்ல பார்ப்போம். வாங்க பிரீஃபில் வாங்க. ப்ரோ நீங்க இங்க வாங்க, நான் இங்க தான் இருக்கேன். சரி, இப்ப என் தங்கச்சி ஷாலுக்கு என்ன பதில் சொல்றீங்க? யாரு உங்க தங்கச்சி? பாருங்க பாருங்க, நான் நீங்க ஒரு அந்த பேர் எனக்கு தெரியல. இல்ல தெரியும்னா நான் தெரியும்னு சொல்லிடுவேன். தெரியாதுன்னா தெரியாதான் சொல்ல முடியும். நீங்க சொல்ற பேரு எனக்கு தெரியல. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சொல்றீங்க, நான் உங்களை கூட்டிட்டு சுத்துறேன். நீங்க அவங்களை கூட்டிட்டு வாங்க ப்ரோ. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. நான் எதுக்கு உங்க தங்கச்சியோட கூட சுத்துறோம் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. என்னது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? அப்ப ஏன் தங்கச்சி கதை என்ன ப்ரோ? காடி எல்லாம் மாடிஃபை பண்ணீங்க, காடி எல்லாம் செஞ்சு மாடிஃபை பண்ணி பிள்ளைங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ப்ரோ இந்த வேலை தான் நம்மளுக்கு இல்ல ப்ரோ. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. நீங்க என்ன பண்ணுங்க, நான் தான் சொல்றேன் ப்ரோ. நீங்க நீங்க அவங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம பேசுவோம். பிரச்சனையே இல்ல. மரியாதையா பேசுறீங்க, நானும் உங்களோட மரியாதையா பேசுறேன். வாங்க பேசலாம். அப்ப நீங்க காதலிச்சு என் சிஸ்டரை ஏமாத்துறீங்க. என் சிஸ்டர் என்ன சொல்லுது ப்ரோ? உங்க நினைப்பா இருக்கு பாருங்க. நேத்து எவ்வளவு பிரச்சனை தம்மா உங்களால வீட்டுல. சரி ப்ரோ, அதான் ப்ரோ, அவங்க கூட்டி வாங்க ப்ரோ. நானே பார்த்தது இல்ல, நீங்க புதுசா பேர் சொல்றீங்க. அப்ப புதுசா பேர் சொல்றா, அப்ப நிறைய பிள்ளைங்க கூட நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. நம்மளுக்கு அது வேற டைமே இல்ல ப்ரோ. கோச்சிக்காதீங்க. கோச்சிக்க இல்ல, நம்ம வேலையே சரியா இருக்கு. இப்ப மீட்டிங்ல தான் இருக்கேன். நீங்க மீட்டிங்ல இருக்கும்போது இப்ப நீங்க அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஏன் எங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இப்ப உங்களால? ஆமாவா? அப்புறம் ஓகே ப்ரோ, கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப என் தங்கச்சி கதி என்ன, கட்டிக்க முடியுமா முடியாதா? நீங்க யாரு ப்ரோ? நான் கேக்குறேன், காமெடி பண்ணல, சிரிக்காதீங்க. இந்த மாதிரி எவ்வளவு பெரிய வேதனை வச்சிருந்தமா? உங்க வீட்டுல ஒரு தங்கச்சினா இருக்காங்க தானே, கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க. உங்க தங்கச்சி காதலிக்கிறாங்க, நீங்க அவங்க கூட்டிட்டு வாங்க. உங்க தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான் சொல்றேன், பிரீஃபில் வாங்கன்னு. ஓகேவா? நான் வரணும்னு அவசியம் இல்ல ப்ரோ, நீங்க கூட்டிட்டு வாங்க. அப்ப காதலிச்சு ஒரு பொண்ணா ஏமாத்துறீங்க. நாங்களும் பசாம இருக்கணும், அண்ணக்காரங்களும் பசாம இருக்கணும். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நான் தேவையில்லாம பேசல, தேவை இருக்கிறதா பேசுறேன். இந்த பேரே நான் கேள்விப்பட்டது இல்ல. அவங்க கூட்டிட்டு வாங்க. இங்க பாருங்க, எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும்? இல்ல என் தங்கச்சி பத்தி தெரியும்? 1 2னா பரவாயில்ல, நீங்க தான் பாக்குறதுல விதவிதமான ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இந்த இதெல்லாம் சும்மா அலவசியம்ல பழி ப்ரோ. ஓகேவா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு ப்ரோ, நான் போட்டோ வச்சிருக்கேன் ப்ரோ. வாங்களா? நான் போட்டோ வச்சிருக்கேன். அடிச்சு மல்லிகை ஏத்துறீங்க. அழகா பேசுங்க. இல்ல, அழகா தான் பேசிருக்கோம். உங்கள்ட்ட போன் வைங்க ப்ரோ. மரியாதை கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் அழகா பேசுங்க ப்ரோ. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, வேற யாராச்சும் இருங்க. இப்ப என் தங்கச்சி பேசணும். தங்கச்சிட்டு பேசுறீங்களா? ஓகே, கூப்பிடுங்க. ஹலோ. அழுவதமே, நீ பேசுமே, லைன்ல தான் இருக்கான். பேசு. ஹலோ. யாரு இது? இது எப்படி இருக்குடா? இது எப்படி இருக்குடா? ஏன் ப்ரோ காலையில எப்படி? ஏன்டா அப்படி பண்ண? எனக்கு அப்பே சந்தேகம் நீங்களா தான் இருக்கு ப்ரோ. இது எப்படி இருக்கு ப்ரோ? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணும்னா ரொம்ப ஈஸி. raga.fm எங்க அகப்பக்கத்துக்கு செல்லலாம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ragaprank@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்களுடைய விவரங்களை கொடுங்க. அங்கிருந்து நாங்க அவங்களை பிடிக்க முடியும். ஆமா, நீங்க ஸ்டுடியோக்கு எங்க கூட சேர்ந்து பண்ணலாம். ஓகே, இது ஒரு வித்தியாசமான அனுபவம்.
சீக்கிரமா விண்ணப்பிங்கோ. டேவ் என்னோட ஃப்ரெண்ட் தான். சுரேஷ்க்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட். சுரேஷ் வந்து மாட்டி விட சொல்லி இருக்காரு. சோ நேத்து வந்து ஒரு விஐபி வச்சு அந்த குரலை வச்சு அவர் மாட்டி விட்டு இருக்கோம். அந்த மாதிரி தங்கச்சியை ஏன் நீங்க வந்து கூட்டிட்டு சுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி இருக்கோம். ஓகே, டேவ் என்ன சொன்னாரு அப்படின்றத இப்ப கேட்கலாம். ஹலோ டேவா? டேவ் இந்த ஜிம்ல தானே வேலை செய்றீங்க, அந்த பாடி பில்டர்? ஜிம்லயா? நாங்க ஜிம்ல வேலை செய்யல ப்ரோ. நீங்க யாரு? இல்ல, என் தங்கச்சி கூட அன்னைக்கு பார்த்தவங்கள, அப்புறம் நானும் விட்டுட்டேன், பசாம விட்டுட்டேன். என் தங்கச்சி பேர் ஷாலினி. ஓகே, ஷாலினியா? ஷாலு. சோ பசாம இருந்துட்டேன். பரவாயில்ல, வாலிப பசங்க பசாம இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வேற ஒரு பிள்ளை கூட போறீங்க. அப்புறம் இன்னொரு பார்த்தா வேற ஒரு பிள்ளை கூட போறீங்க. இது சரியா வருமே தோணல. உங்களோட பேசலாம் டைம் இல்ல. ஓ, என்ன பண்ணுங்க, உங்க நம்பர்ல அடிங்க. அப்படின்னு இல்ல, இதுதான் என் நம்பரு. இல்ல, பிரைவேட் நம்பர்ல அடிக்காதீங்க. சரி, உங்க நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அடிக்கிறேன். பேசி முடிப்பா, அப்புறம் நான் வாட்ஸ்அப் பண்ணேன் நம்பர். நீங்க அடிங்க எனக்கு. ஓ, உங்க பிரைவேட் நம்பர்ல இருந்து அடிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க போன் நம்பர் எனக்கு கொடுங்க, நான் அடிக்கிறேன். ஓகே ப்ரோ, சரி வாங்க மீட் பண்ணுமா? இல்ல, நீங்க போன் நம்பர் கொடுங்க, நான் உங்களை மீட் பண்ணலாம். ஃப்ரீயா இல்ல ப்ரோ, நான் போன் நம்பர் கொடுக்க எனக்கு அவசியம் இல்ல. வாங்க இப்ப மீட் பண்ணுவோம். சரி, இங்க வாங்க, நான் யூஎஸ்ஏல தான் இருக்கேன். வாங்க. இப்ப எங்க வரணும்? தான் இருக்கேன். யூஎஸ்ஏ 8க்கு வாங்க. உங்க இடத்துக்கு வரல, நீங்க எங்க இடத்துக்கு வர வேணாம். சரி வாங்க, பிரீஃபீல்ல பார்ப்போம். வாங்க பிரீஃபீல் போங்க. ப்ரோ நீங்க இங்க வாங்க, நான் இங்க தான் இருக்கேன். சரி, இப்ப என் தங்கச்சி ஷாலுக்கு என்ன பதில் சொல்றீங்க? யாரு உங்க தங்கச்சி? பாருங்க, நான் வந்து நீங்க ஒரு அந்த பேர் வந்து எனக்கு தெரியல. இல்ல தெரியும்னா நான் தெரியும்னு சொல்லிடுவேன். தெரியாதுன்னா தெரியாதுதான் சொல்ல முடியும். நீங்க சொல்ற பேரு எனக்கு தெரியல. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு கூட்டிட்டு சுத்துறேன். நீங்க அவங்களை கூட்டிட்டு வாங்க ப்ரோ. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, நான் எதுக்கு உங்க தங்கச்சியோட கூட சுத்துறோம் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. என்னது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? அப்ப ஏன் தங்கச்சி கதை என்ன ப்ரோ? காடி எல்லாம் மாடிஃபை பண்ணீங்க, காடி எல்லாம் செஞ்சு மாடிஃபை பண்ணி பிள்ளைங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ப்ரோ இந்த வேலைதான் நம்மளுக்கு இல்ல ப்ரோ. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வேலை. நீங்க என்ன பண்ணுங்க, நான் தான் சொல்றேன் ப்ரோ. நீங்க வந்து நீங்க அவங்களை கூட்டிட்டு வாங்க, நம்ம பேசுவோம். பிரச்சனையே இல்ல. மரியாதையா பேசுறீங்க, நானும் உங்களோட மரியாதையா பேசுறேன். வாங்க பேசலாம். அப்ப வந்து நீங்க காதலிச்சு என் சிஸ்டரை ஏமாத்துறீங்க. என் சிஸ்டர் என்ன சொல்லுது ப்ரோ? உங்க நினைப்பா இருக்கு பாருங்க. நேத்து எவ்வளவு பிரச்சனை தம்மா உங்களால வீட்டுல. சரி ப்ரோ, அதான் ப்ரோ, அவங்களை கூட்டி வாங்க ப்ரோ. நானே பார்த்தது இல்ல, நீங்க புதுசா பேர் சொல்றீங்க. அப்ப வந்து புதுசா பேர் சொல்லணும். அப்ப நிறைய பிள்ளைங்க கூட நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. நம்மளுக்கு அது வேற டைமே இல்ல ப்ரோ. கோச்சிக்காதீங்க. ஓ, கோச்சிக்க இல்ல, நம்ம வேலையே சரியா இருக்கு. இப்ப மீட்டிங்ல தான் இருக்கேன். நீங்க மீட்டிங்ல இருக்கும்போது இப்ப நீங்க அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. எங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இப்ப உங்களால. ஆமாவா? அப்புறம் ஓகே ப்ரோ, கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப என் தங்கச்சி கதி என்ன, கட்டிக்க முடியுமா முடியாதா? நீங்க யாரு ப்ரோ? காய் அடிச்சு நான் கேக்குறேன், காமெடி பண்ணல, சிரிக்காதீங்க. இது எவ்வளவு பெரிய வேதனை வச்சிருந்தமா? உங்க வீட்டுல ஒரு தங்கச்சினா இருக்காங்க தானே, கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க. உங்க தங்கச்சி எனக்கு காதலிக்கிறாங்க, நீங்க உங்க கூட்டிட்டு வாங்க. உங்க தங்கச்சி யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு தான் சொல்றேன், பிரீஃபில் வாங்கன்னு. ஓகேவா? நான் வரணும்னு அவசியம் இல்ல ப்ரோ, நீங்க கூட்டிட்டு வாங்க. அப்ப காதலிச்சு ஒரு பொண்ணா ஏமாத்துறீங்க. நாங்களும் வந்து பசாம இருக்கணும், அண்ணக்காரங்களும் வந்து பசாம இருக்கணும். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நான் தேவையில்லாம பேசல, தேவை இருக்கிறதா பேசுறேன். இந்த பேரே நான் கேள்விப்பட்டது இல்ல. அவங்களை கூட்டிட்டு வாங்க. இங்க பாருங்க, எப்படி என் பேர் உங்களுக்கு தெரியும்? இல்ல என் தங்கச்சி பேர் தெரியும்? 1 2னா பரவாயில்ல. நீங்க தான் பாக்குறதுல விதவிதமான ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இந்த இதெல்லாம் சும்மா அலவசியம்ல பழி ப்ரோ. ஓகேவா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு ப்ரோ. நான் போட்டோ வச்சிருக்கேன் ப்ரோ. வாங்கலா? நான் போட்டோ வச்சிருக்கேன். மல்லிகை ஏத்துறீங்க. ஓ, அழகா பேசுங்க. இல்ல, அழகா தான் பேசிருக்கோம். உங்கள்ட்ட போன் வைங்க ப்ரோ. மரியாதை கொஞ்சம் குறையுது, கொஞ்சம் அழகா பேசுங்க ப்ரோ. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, வேற யாராச்சும் இருங்க. இப்ப என் தங்கச்சி பேசணும். தங்கச்சிட்டு பேசுறீங்களா? ஓகே, கூப்பிடுங்க. ஹலோ. அழுவதமே நீ பேசுமே, லைன்ல தான் இருக்கான். பேசு. ஹலோ. யாரு இது? இது எப்படி இருக்குடா? இது எப்படி இருக்குடா? ஏன் ப்ரோ காலையில எப்படி? ஏன்டா அப்படி பண்ண? எனக்கு அப்பே சந்தேகம் நீங்களா தான் இருக்கு ப்ரோ. இது எப்படி இருக்கு ப்ரோ? இது எப்படி இருக்கு?